வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நியூ எடிஷனுக்கும் தனியாக வந்து கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல நம்ம போடுற வீடியோஸ்க்கு உண்டான பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து கேட்டிருந்தீங்க 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நான் பிரிச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மார்க்குக்கு வந்து 1 to 5 கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ் மார்க் ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க 1 மார்க்கும் ஃபர்ஸ்ட் 3 லெசனும் படிச்சா போதும். ஸோ இது வந்து காமனா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது. பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் புக்கே வந்து சூஸ் பண்ணாம இருப்பீங்க என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லெசன்ஸ் நல்லா தரவா படிச்சுட்டு 1 மார்க்கும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காலைல சாப்பிட்டுட்டு போனாவே போதும். ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சுனாவே ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல ஒன்லி பாஸ் மார்க்குக்கு வந்து 1 to 5 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்குக்கு 1 to 8 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியம் போர்ஷன் தான். ஸோ நீங்க ரொம்ப அதிகமா ரிவைஸ் பண்ணியிருக்கிற சாப்டரும் கூட. அது போக 13 14 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 70 out of 65 வேணும் அப்படின்னா 1 to 8 13 14 15 17 18. ஸோ இது எல்லாமே பார்த்துதான் ஆகணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ இன்டீரியர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்டீரியர் வந்து நாளை காலையிலத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணாம எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருக்காதீங்க. பிகாஸ் உங்களோட ரிவிஷன் தான் உங்களை வந்து அங்க 3 மணி நேரத்துல ப்ரெசென்ட் பண்ண வைக்கும். ஸோ திரும்ப ஒரு விஷயத்த படிக்கும் போது நீங்க வந்து கை வச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து எழுதிட்டே இருக்கலாம். ஸோ எந்த இடத்துலயும் வந்து ஸ்டக் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.